மனோஜும் ரோஹினியும் விஜயா வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் எந்த தப்பு இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. சிறுகடிக்க ஆசை அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஜீவா எல்லா பணத்தையும் கொடுத்தாச்சு. ரோஹினி பேச்சை கேட்டுக்கிட்டு மனோஜ் வந்துட்டு பணத்தை வாங்கின விஷயத்தையே சொல்லாம கடைசியில வீட்டுல யாருக்குமே தெரியாம ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணி அது எல்லாமே ரோஹினி அவங்க அப்பா கொடுத்த காசு தான் சொல்லி சமாளிச்சதால விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுமே விஜயாவுக்கு ரொம்பவே கோபம் அதிகமாகி ரோஹினியை பிடிச்சு பயங்கரமாவே அடிச்சிடறாங்க. வீட்டுல இருக்க யாருமே தடுக்கிறதுக்கு முன் வராம ரோஹினி வந்து விஜயா கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. ரோஹினி மேல தப்பு இருக்கு, கண்டிப்பா அவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ருதி மீனான்னு சொல்லிட்டு யாருமே இந்த பிரச்சனை தலையிடாம ஒதுங்கி நின்று தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாவம் அண்ணாமலை ஒரே ஆளா விஜயாவை சமாளிச்சு போது விஜயா அடிக்காத விட்டுரு பாவம் அப்படி சொல்லி எவ்வளவு தூரம் கெஞ்சி பாக்குறாரு. இருந்துமே கேட்காம விஜயா வந்து ரோஹினி பிடிச்சு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடியை வாங்கிட்டே இருந்த ரோஹினி ஒரு கட்டத்துக்கு மேல அடி தாங்க முடியாம எல்லா தப்பு என் மேல இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க ஆண்டி, உங்க பையன் நல்ல வேலைக்கு போயிருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? உங்க பையன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஒர்க்குக்கு போல கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒர்க்குக்கு போல இந்த காசு இருக்க போய் தான் வந்து மனோஜுக்கு என்னால ஷோரூமே வைக்க முடிஞ்சு. அந்த ஷோரூமும் வச்சு கொடுக்காம விட்டுட்டோம்னா இப்ப வரைக்கும் அவர் வேலை இல்லாம வேலை தேடிக்கிட்டே தான் அலைஞ்சிருப்பாரு. அப்படி இல்லைன்னா அந்த பார்க்ல தான் போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு வந்திருப்பாரு. அது உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து சரியான விளக்கத்தை விஜயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பையன் எவ்வளவு படிச்சிருக்கான் தெரியுமா, எத்தனை டிகிரி வாங்கியிருக்கான் தெரியுமா, அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு சொல்லிட்டு மனோஜை பத்தி தப்பா பேசினதால விஜயா பொறுத்துக்க முடியாம மறுபடியும் இன்னும் கோபத்தோட ரோஹினி பிடிச்சு பயங்கரமாவே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற மனோஜ் வந்துட்டு ரோஹினி பாவம் அப்படி சொல்லி கூட நினைக்காம அவர் பாட்டுக்கு அமைதியா நின்றுட்டு இருக்காரு. இதை பாக்குற ரோஹினி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. இவ்வளவு தூரம் அத்தை நம்மளை அடிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு வார்த்தை தப்பு ஏமலையும் தான் இருக்கு, நானும் தானே காரணம், ரோஹினி அடிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிக்கு மனோஜ் மேல பயங்கரமா கோவம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியா அண்ணாமலை வந்து விஜயாவை தடுத்து நிப்பாட்டுறாரு. அழுதுகிட்டே போற ரோஹினி வந்து ரூம்குள்ள போய் கதவு பூட்டிக்கிறாங்க. மனோஜ் வந்து ரோஹினி எதுவும் பண்ணிக்குமா எனக்கு பயமா இருக்கு, நீ வேற என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பிடிச்சு ரொம்ப அதிகமாவே அடிச்சிருக்க, நான் போய் ரோஹினி என்ன பண்ணுதுன்னு பாக்குறேன் சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரூம்குள்ள போறதுக்கு விஜயா அலோவ் பண்ண மாட்டாங்க. ரோஹினியை பத்தி எனக்கு தெரியும், ரோஹினி ஒன்னும் அப்படி எல்லாம் பண்ணாது, நீ அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை தனி ரூம்ல உட்கார வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் மீனாவது போயிட்டு ரோஹினிக்கு ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லிட்டு போனா மீனாவையும் பேசுறதுக்கு விட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல வந்துட்டு முத்து, ரவி, மீனா, ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிச்சன்ல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தைக்கு இவ்வளவு கோவம் வருங்கிறத இன்னைக்கு தான் நானே பாக்குறேன். அவங்களுக்கு எந்த அளவு கோவம் இருந்தா ரோஹினி பிடிச்சு இப்படி அடிச்சிருப்பாங்க, அவங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. அப்படி அவங்க தண்டிக்கிறாங்கன்னா மனோஜை சேர்த்து தான் தண்டிக்கணும், ஏன்னா ரெண்டு பேர் மேலேயும் தான் தப்பு இருக்கு. மனோஜை அடிக்காம விட்டாங்கன்னா அப்ப ரோஹினியுமே அடிக்காம தானே விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியுமே வந்துட்டு அவங்க செய்யறதுக்கு நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல முத்து வந்துட்டு ஜீவா தான் வந்து மனோஜை முட்டாள்னு சொல்லிட்டு போயிருச்சுன்னு பார்த்தா இன்னைக்கு ரோஹினியுமே வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே மனோஜை முட்டாள்னு சொல்லிருச்சு. இதுக்கு மேல மனோஜுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இதை விட அசிங்கம் வேற எதுவுமே அவனுக்கு இல்ல அப்படி சொல்லிட்டு முத்து, ரவி, ஸ்ருதி, மீனா எல்லாருமே கிச்சன்ல பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வழக்கம் போல ஒட்டு கேட்கிற மனோஜ் வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. சோகத்தோட ரூம்குள்ள போற மனோஜ் வந்துட்டு நீயே என்ன முட்டாள்னு சொல்லிட்டேல, என் மேல உனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா, என் படிப்பை நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்பயுமே அவரோட படிப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காரே தவிர ரோஹினிக்கு அடி விழுந்திருக்கு, ரோஹினி பாவம்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டாரு. இதனால டென்ஷன் ஆகிற ரோஹினி வந்துட்டு உன்னோட லவ் இவ்வளவுதான் மனோஜ், எனக்கு இப்பதான் உன்னோட லவ் என்னங்கிறதே புரியுது, உனக்கு உன்னோட படிப்பு மட்டும் தான் முக்கியம் நீ நினைக்கிற, அத்தை என்ன இவ்வளவு தூரம் அடிக்கிறாங்க, ஒரு வார்த்தை அடிக்க வேணாம்னு சொல்லி நீ சொல்லவே இல்ல, இதையுமே கண்டுக்காம நீ பாட்டுக்கு திரும்பி நின்னுகிட்ட, இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் ஏன் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ரோஹினி வந்து கோமா வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற விஜயா வந்துட்டு நீ ஏன் உன்னோட துணிமணியை மட்டும் இங்க வச்சுட்டு போற, எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ரோஹினியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரோட்ல தூக்கி எறிஞ்சிடறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரோஹினி மனோஜ் ரொம்பவே சாக்காயிடுறாங்க. உனக்கு எப்படி விருப்பம், இந்த வீட்டுல இருக்கியா, நீயும் போயிரு அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட கேக்குறாங்க. ரோஹினியை பாக்குற மனோஜ் வந்துட்டு வேற வழியே இல்லாம அவரோட ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு ரோஹினி கூடயே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து விஜயா வந்துட்டு ரோஹினியும் மனோஜையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான் ரோஹினியும் கொஞ்சமாவது திருந்துவாங்க. அப்பதான் மீனாவோட அருமையை விஜயாவுக்கு புரியும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.